எதுங்க சம்பந்தமான கேள்வி? என்ன கேஸ் இது? மாலதியோட மர்டர் கேஸ். இந்த கேஸ்ல குற்றஞ்சாட்டப்பட்ட அறிவழகன் தான் மாலதியை கொன்னாருங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்? உங்க கட்சிக்காரர் அறிவழகன் நிரபராதின்னு நிரூபிக்கணும். நீங்க என்னடானா ஒரு ஏஎஸ்பி மேடத்தோட லைஃப்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. மிஸ்டர் சண்முகம், என்னது இது? வழக்குக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியை மட்டும்தான் நீங்க கேட்கணும். தேவையில்லாம நீங்க கடவுள் எல்லாம் உள்ள இருக்க கூடாது. இல்லம்மா, நான் கேட்ட கேள்வி இந்த வழக்குக்கு சம்பந்தமான கேள்வி தானே கேட்கேன். யுவர் ஆனர், சட்டம் பத்தியும் கோர்ட்டோட நடைமுறையை பத்தியும் தெரியாம இவர் என்னமோ உளறிக்கிட்டு இருக்காரு. அறிவழகன் நிரபராதின்னு நிரூபிக்க இவர்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் முருகங்கிற பேர்ல போலீஸ் அதிகாரி மேடத்தை கிட்டத்தட்ட மிரட்டுறாரு யுவர் ஆனர். ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட் யுவர் ஆனர். சஸ்டைன். மிஸ்டர் சண்முகம், கோர்ட் நடைமுறையை புரிஞ்சுக்குங்க. இங்க ஆதாரமும் சாட்சியும் தான் முக்கியம். அறிவழகன் கொலை பண்ணலங்கிறதுக்கு உங்ககிட்ட சாட்சியும் ஆதாரமும் இருந்தா அத மட்டும் இங்க கொடுங்க, சரியா? அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாங்களா? கேளுங்க. இப்ப அறிவழகன் கொலை பண்ணலன்றதுக்கான ஆதாரங்களை நான் சொல்லணுமா, இல்ல இந்த கொலையை வேற யாராச்சும் செஞ்சாங்கன்றதுக்கான ஆதாரங்களை நான் சொல்லணுமா? எதை சொல்ல? ரெண்டுமே ஒண்ணுதான் சண்முகம். இது கூட உங்களுக்கு தெரியலையா? மிஸ்டர் சண்முகம், மாலதிய வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்றதுக்கு ஆதாரம் இருந்தாலே போதுமே. அறிவழகன் நிரபராதி நிரூபணம் ஆயிடுமே. அதுக்கு உங்ககிட்ட சாட்சி இருக்கா? பாத்தீங்களா யுவர் ஆனர், இவரால பதில் சொல்ல முடியல. ஏன்னா இவர்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இல்ல. ஆக நான் கொடுத்த ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்களின்படி அறிவழகன் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு அளிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அதுக்குள்ள அவசரப்படுத்தியில அரசாங்க வக்கீல் தருவார். நான் தான் ஆதாரத்துக்கு ஆண்டவனையே கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன்ல. அவசரப்பட்டது நீங்க தான். ஏஎஸ்பி மேடத்தோட மகன் கௌதம் பாவம், அவர் ஒரு அப்பாவி. அறிவழகனை காப்பாத்துறங்கிற பேர்ல தேவையில்லாம கௌதமை நீங்க ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. இப்ப சாமி பேரை சொல்லி ஒரு ஏசிபி மேடத்தை மிரட்ட பாக்குறீங்க.